தமிழினத்தின் முதல் துரோகி நடிகர் கமலஹாசனால் கதாநாயகனாகச் சித்தரிக்கப்படும் ஹிந்து மதவிரோதி கான் சாகிப் எனும் மருதநாயகம் நம் மண் காக்க வந்த மாவீரன் அழகு முத்துக்கோனை சூழ்ச்சியால் சிறைப்பிடித்து கொடூரமாக பலி கொண்ட நாள் இன்று. அண்ணன் வீரழகுமுத்துக்கோன் தனது 22ஆம் வயதில் கட்டாலங்குளம் தற்போதைய தூத்துக்குடி சீமையின் மன்னராக முடி சூட்டிக் கொண்டார். பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டுவதை எதிர்த்தார், தடுத்தார். இதனால் கான் சாகிப் முகம்மது யூசுப் கான் மருதநாயகம் தலைமையிலான ஆங்கிலேய படைகளுக்கும் மன்னர் வீர அழகு முத்துக்கோனின் படைகளுக்கும் பெத்தநாயக்கனூர் கோட்டையில் போர் நடந்தது. இரவு நேரத்தில் தாக்கி வீர அழகு முத்துக்கோன் அவருடைய 6 தளபதிகள் 248 போர் வீரர்களைச் சிறைப்பிடித்தான் கான் சாகிப். அனைவரையும் இரும்பு சங்கிலியால் கட்டி நடுக்காட்டூர் என்னும் இடத்திற்கு கொண்டு சென்றான். 248 வீரர்களின் கரங்கள் வெட்டிச் சாய்க்கப்பட்டன. கெச்சிலனன் கோனார், முத்தழகு கோனார், வெங்கடேஸ்வரட்டு கோனார், ஜெகவீரரட்டு கோனார், முத்திருளன் கோனார், மயிலுபிள்ளை கோனார் என்ற 6 தளபதிகள் மார்பில் சுடப்பட்டு வீர மரணம் அடைந்தனர். பீரங்கி முன் நிறுத்தப்பட்டு மிரட்டப்பட்ட போதும் வரி செலுத்தவோ மன்னிப்பு கேட்கவோ தன்னைச் சார்ந்தவர்களை காட்டிக் கொடுக்கவோ மறுத்தார் மன்னர் வீர அழகு முத்துக்கோன். தமிழினத்தின் முதல் துரோகி நடிகர் கமலஹாசனால் கதாநாயகனாகச் சித்தரிக்கப்படும் ஹிந்து மதவிரோதி கான் சாகிப் எனும் மருதநாயகம் மன்னர் வீர அழகு முத்துக்கோனின் மார்பை பீரங்கியால் பிளந்தான். நம் தேசத்தின் முதல் சுதந்திரப் போர் என வரலாறு குறிப்பிடும் காலகட்டத்திற்கு 100 வருடங்களுக்கு முன்பே தாய் மண்ணின் மாண்பு காக்க ஆங்கிலேயனை எதிர்த்து போரிட்டு வீர மரணம் அடைந்த யாதவ குல வீரன் கட்டாலங்குள மன்னன் வீர அழகு முத்துக்கோனின் பலிதான நாள் இன்று.